வணக்க நண்பர்களே, எங்கும் வியாபித்திருக்கும் ஓம் என்னும் ஓங்கார வடிவமாய் எங்கும் விளங்கி இருப்பவர் விநாயக பெருமாள். யானை முகமும் மனித உடலும் 4 கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளை கொண்டு அருளே ஸ்ரீ வடிவமாய் கொண்டவர் நமது ஸ்ரீ விநாயக பெருமாள். மிகவும் எளிமையான கடவுள் யார்னா நம்ம கணபதி. வேண்டுவோர்க்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள் நம்ம விநாயக கடவுள். வேதங்கள் போற்றும் வேய முகத்தோன், அனைவருக்கும் அருள்பாலிக்கும் ஆணை முகத்தவன் ஸ்ரீ விநாயக பெருமாளே முழு முதற் கடவுள்னு சொல்லிட்டு அவரை வழிபாடு செய்வது கணாபாத்தியம் அப்படின்ற வழிபாட்டு முறையாகும். கஜமுகனை சம்காரம் செய்து தேவர்களை காப்பாத்துறதுக்காக சதுர்த்தி அன்னைக்கு தான் விநாயகர் தோன்றினார். அதுக்கு மேலேயும் விநாயகர் பல திருவிளையாடல்கள் செய்து சிறப்பு பெற்றிருக்கிறார். அந்த திருவிளையாடல்களில் ஒரு சில இப்ப பார்க்கலாம். அகத்தியர் கொண்டு வந்த கமண்டலத்துல இருக்கக்கூடிய காவேரி தண்ணிய இவர் என்ன பண்ணாரு, காக்கை உருவமா வந்து அந்த கமண்டத்துல இருக்கக்கூடிய காவேரி நீரை கீழே சாட்சி விட்டு அந்த காவேரியை ஓடச் செய்தவரே நம்ம விநாயக பெருமாள் தான். அடுத்து நம்ம விபீஷ்ணர் என்ன பண்ணாரு, ரங்கநாதர் சிலையை இலங்கைக்கு எடுத்துட்டு போறதுக்காக போனாரு. அதை என்ன பண்ணாரு, நம்ம விநாயக பெருமாள் குழந்தை உருவத்துல வந்து விளையாடல் பண்ணி நம்ம ரங்கநாதர் சிலையை ஸ்ரீரங்கத்துல உதவனவரே நம்ம விநாயக பெருமாள் தான். அப்புறம் முருகன் வள்ளிய வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணாரு, யானை உருவமா போயிட்டு லீலைகள் செய்து அவங்க திருமணத்தை முடிச்சு வச்சாரு. நலாசூரன், செந்தூரன் போன்ற அரக்கர்களை வந்து சாவடிக்கிறதுக்காக இவர் நிறைய விஸ்வரூபம் எடுத்து போன்ற அரக்கர்களை சாவடிச்சார் நம்ம விநாயக பெருமாள். அடுத்து நம்ம வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரத கதையை எழுதினவரே நம்ம விநாயக பெருமாள் தான் சொல்லிட்டு நிறைய புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க. விநாயகருக்கு பல விசேஷமான நாட்கள் திருவிழாக்கள் வந்தாலும் ஆனா அவருக்குன்னு மிக உகந்த நாள் எதுனா சங்கடகர சதுர்த்தி தான் மிகவும் உகந்த நாள். சங்கடம் அப்படின்னா துன்பம், ஹர அப்படின்னா நீக்கிறது, நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நாள் தான் அந்த விரதம் தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் சொல்றாங்க. ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறம் 4வது நாள் வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றாங்க. அதுலயும் மிக குறிப்பாக ஆவணி மாசம் வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தாவே நாங்க நம்மளுடைய சங்கடங்கள்லாம் நீங்கிடும். அதுவும் குறிப்பா இந்த ஆவணி மாசம் வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து சாமியை வழிபட்டோம்னா அந்த 12 மாசம் சங்கடகர சதுர்த்தி கும்பிட்ட பலன் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். இப்ப சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி தோன்றுச்சுன்னு பார்க்கலாம். அந்த புராண கதையை ஒரு நாள் கைலாயத்துல என்ன பண்ணிருக்காரு, நம்ம விநாயகர் டான்ஸ் இருந்திருக்கிறாரு, அதாவது நடனம் ஆடினு இருந்திருக்கிறாரு. அப்ப அங்க வந்து சந்திர பகவான் வராரு. வரும்போது இந்த விநாயகருடைய உருவத்தை பார்த்துட்டு ஏளனமா சிரிச்சானா அந்த சந்திர பகவான். இதை பார்த்ததான் விநாயகருக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்தது என்ன பண்றாரு, சந்திர பகவானை பார்த்து உன்னுடைய பொலிவு, உன்னுடைய அழகு எல்லாம் குறைஞ்சு பொலிவு எல்லாம் போயிட்டு பூலோகத்துல இருளா இருக்கட்டும், உன்னுடைய பிரகாசம் யாருக்குமே தெரியக்கூடாது கண்ணுக்குன்னு சொல்லிட்டு சாப விட்டுறாரு சந்திர பகவானுக்கு விநாயகர். இதனால சந்திர பகவான் ரொம்ப ஃபீல் பண்ண, தான் பண்ண தப்ப உணர்ந்துக்குன்னு அதுல இருந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து அப்புறமா விநாயக பெருமாளை கூல் பண்ணி விநாயக பெருமாள் என்ன பண்ணாரு, அவருக்கு காட்சி அளித்து வரம் தராரு. என்ன வரம் கொடுத்தாருன்னா, சந்திர பகவானுக்கு இப்போதுல இருந்து சுக்லபக்ஷத்தில் தோணக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு உன்னை பாக்குறாங்க பத்தி அவங்களுக்கு பாவம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவங்கள் போக்கிக்கணும் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம்னா அவங்களுடைய தோஷங்கள் பாவங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்கிறாரு நம்ம விநாயக பெருமாள். இவ்வாறு தோன்றியதுதான் சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த 2024 அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அது எப்போ வருதுன்னு பார்க்கலாம். 22/8/2024 அதாவது வியாழக்கிழமை மாலை 6:15 மணிக்கு மகா சங்கடகர சதுர்த்தி திதி தோன்றுது. அடுத்து 23/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 3:48 மணிக்கு மகா சங்கடகர சதுர்த்தி திதி முடிவடையுது. அன்னைக்குதான் விநாயக பெருமாளை வேண்டும் விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி. இது மிகவும் எளிமையா ஈஸியா இருக்கக்கூடிய விரத முறையாகும். உங்களுடைய உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்துக்கலாம். அன்னைக்கு வந்து நல்லா சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு விநாயகர் சிலையை வச்சு கும்புறவங்களா இருந்தா, கொஞ்சம் வசதி இருக்கிறவங்களா இருந்தா அபிஷேகம் பண்ணலாம். பால், தேன், தயிர், தேநீர் மாதிரி அபிஷேகம் பண்ணி படைச்சலுக்கு வந்து சுண்டல் அவருக்கு பிடிச்சமானதை எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லை சாதாரணமா படம் மட்டும் வச்சு கும்பிட்றோம் அப்படின்னாங்கன்னா படத்தை கிளீன் பண்ணிட்டு பொட்டு வச்சு வாசனையான மலர்கள், அருகம்பில் மாலை, எருக்கம்பூ மாலை, இந்த மாதிரி மாலை எல்லாம் போட்டு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணி கும்பிடலாம்.
அப்படியும் இல்லைங்க, என்னால ரொம்ப முடியல அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்காங்க, பிடிச்சு வச்சா பிள்ளையாருன்னு பழமொழியே இருக்குது. அந்த மாதிரி சந்தனமோ சாணமோ மஞ்சள்லையோ பிடிச்சு வச்சு பிள்ளையார பொட்டு வச்சு அருகம்புல் சொருவினாவே அதுல விநாயகர் வந்து பரிபூர்ணமா உட்கார்ந்து நமக்கு அருள் பாலிப்பாருன்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்குது. முன்னோர்கள் வாக்கும் அதுதான். அந்த மாதிரி பிடிச்சு வச்சு அப்படியும் விரதம் இருக்கலாம். அவருக்கு பிடிச்சமான நெய்வேத்தியமா என்ன பண்ணலாம்னா சுண்டல், கொழுக்கட்டை, பால், கற்கண்டு, உலர் திராட்சை இந்த மாதிரி எல்லாம் வச்சு கூட படைக்கலாம். அப்படி எதுவுமே என்னால முடியலன்னா கொஞ்சம் விளக்கு ஏத்தி கற்பூரம் ஆராதனை காமிச்சாக்குவே போதும், அவர் வந்து நமக்கு அருள் புரிவாரு. அப்புறமா அருகம்பில் எடுத்து அந்த மந்திரம் தெரிஞ்சா சொல்லலாம், தெரியாதவங்க ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி, காப்பாத்து விநாயகா அப்படின்னாவே போதும், நமக்கு அருள் பாலிச்சு நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார், நம்ம சங்கடங்களை எல்லாம் போக்குவார் நம்ம விநாயகர் பெரும். இந்த மாதிரி வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு சாயங்காலமா என்ன பண்ணலாம், விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு நெய்வேதியை வச்சு படைச்சிட்டு மாலை எல்லாம் போறதா போட்டுட்டு கோவில வந்து 11 முறை சுத்தி வரணும். சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து நம்ம தீப தூபம் காமிச்சிட்டு விரதத்தை முடிவடைச்சுக்கலாம். இந்த விரதத்துடைய பலன்கள் பார்க்கலாம். விநாயகர் கேதுவின் அம்சமாகும். கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் தான் நம்ம விநாயகர் பெருமாள். சந்திரனால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் தான் நம்ம விநாயகர் பெருமாள். எனவே இந்த விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய மற்ற தோஷங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைஞ்சிடும். நோய்கள்லாம் குணமடைஞ்சு உடல் ஆரோக்கியமா இருக்கும். வாழ்க்கையில எனக்கு எப்ப பார்த்தாலும் துன்பம் தான் கடவுளே, துன்பத்திலே நான் அல்லல் படுகிறேன் அப்படின்னா இந்த விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கி உங்களுடைய இன்பமாக்குவார் நம்ம விநாயகர் பெருமாள். எனக்கு திருமணமே ஆகாம இருக்குது, தடைகள் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த விரதம் இருந்தீங்கன்னா விநாயகர் பெருமாள் அந்த திருமண தடைகள்லாம் நீக்கி உங்களுக்கு நல்ல வரன் அமையுமாறு வழி செய்வார். அதுலயும் சிறப்பா குழந்தைக்கு கல்வி அறிவு கூர்மையா இருக்கணும், வீட்டுல செல்வங்கள் சேரணும், நம்ம சங்கடங்கள்லாம் போகணும், இந்த செயலும் வெற்றி அடையணும், எல்லாமே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தீங்கன்னா இந்த விரதம் உங்களுக்கு எல்லா நன்மையும் அளிக்கும். மறந்துடாதீங்க, எத்தனையோ நாட்கள் விரத நாட்கள் இருந்தாலும் விநாயகரை வழிபடுறதுக்கு அதுவும் இருந்தாலும் அதுலயும் முக்கியமான இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து நமக்கு ஏற்பட்ட சங்கடங்களை எல்லாம் போக்கிக்கின்னு சகல செல்வங்களும் நமக்கு அருள் பாலிக்க நம்ம விநாயகர் பெருமாளை வேண்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.